ஹாய் மக்களே, நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க அந்த சேனல் விட்டு ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டாலேயே வந்து நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நீங்க ஏன் அந்த சேனல் விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டீட்டெயில் வீடியோ வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் தென் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க, அதுக்கு இன்னொரு ஆன்சர் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட ஃபுல் டீடைல்ஸ் வீடியோவை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சேனலை விட்டு நான் ஏன் வெளியே வந்ததுன்றதை தாண்டி அந்த சேனல்ல நான் எப்படி போனேன்றதே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் அந்த வீடியோவை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சேனல் நான் எப்படி போனேன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் மணிப்பேச்சுள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு அயோனியன் பத்தி கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வீடியோல வந்து அந்த டைம்ல கேஷ் இருந்தபோது இந்த மாதிரி நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங்னா வந்து எங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லும் போதே அயோனியன் ஆஃபீஸ் இருக்கிறதே எனக்கு தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் காலேஜ் தேர்ட் இயர் அந்த டைம்ல படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐடியால இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் தென் இன்வெஸ்டும் பண்ண அப்பயே ஆரம்பிச்சு. அந்த யூனியன் ஆஃபீஸ்ல தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் தென் சோஷியல் மீடியா மேனேஜருக்கு ஹையரிங் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹையரிங் பண்றாங்கன்னும் போது எனக்கு லைட்டா டவுட்டா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இந்த கம்பெனிக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு நான் எடுத்து பார்க்கும்போது லிங்க்டின் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி பெருசா எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்போ இது மணி பேச்சுக்கா கூட இருக்கலாம், யூடியூப் ஆஃபீஸ்க்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்னால அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் சப்மிட் பண்ணேன். சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்பந்தமா எனக்கு ஒன்று கூட தெரியாது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் விஷயம். பட் ஆனா நான் பெங்களூர்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவுமே வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா வந்து போல பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோல்ல வந்து உள்ள போயிருந்தேன். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு சின்னதாக ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அந்த இன்டர்வியூக்கு நான் போனேன். தென் அவங்க இன்டர்வியூக்கு கால் பேக் கொடுத்துருந்தாங்க. நான் இன்டீட்டெல்லாம் அப்ளை பண்ணேன். இந்த மாதிரி அயோனியன் ஆஃபீஸ்ல தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. நான் சும்மா ஒரு கிஸ்னால போனா அது யூடியூப் ஆஃபீஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு. சரி நான் போன அப்புறம் பார்த்தா ஓகே அது யூடியூப் ஆஃபீஸ்க்கு தான் வந்து செலக்ட் பண்றாங்கன்றது இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசிக்கா கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன ஷேர் மார்க்கெட் பத்திலாம் எதனா தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கறாங்க. தெரியும் அவ்வளவுதான் சொன்னேனே தவிர மற்றபடி இந்த சேனல் பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி எதுவுமே டீட்டெயிலா கேட்கல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொன்னேன். அண்ட் தென் அங்கிருந்து வினோத் சார் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்க யூடியூப் ஆஃபீஸ்ல போறேன். நானும் உங்களோட மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் தான். நான் பார்க்கும்போது ஒரு ஷாக் தான், என்ன வினோத் சாரா வந்து பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஸ்டுடியோ உள்ளேயும் போறேன். அண்ட் தென் யூடியூப் ஆஃபீஸ்லயும் போறேன். போன அப்புறம் இன்டர்வியூக்கு என் ரெஸ்யூம் கொடுக்குறாங்க ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சிம்பிளா வினோத் சார் தான் வந்து இன்டர்வியூ பண்ணாரு. அவர் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து விஸ்காம் ஃபீல்டு பேசிக்கா. ஸோ இது வந்து வீடியோஸ் அண்ட் தென் கண்டென்ட்னு இருக்கும்போது சரி உங்களுக்கு இந்த யூடியூப் சைட்ல என்ன தெரியும்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாரு. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சரி ஓகே நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான். இன்டர்வியூல வந்து எனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னா கத்துக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்காருன்னாங்க. நானும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேர்ந்துட்டேன். ஸோ இவ்வளவுதான் இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்தது. நான் இப்படிதான் உள்ள போனேன். உள்ள போகும்போதே நான் வந்து இந்த சேனல் வந்து பார்த்திருக்கேன். முன்னாடியே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அந்த சேனலுக்கு. அண்ட் தென் ஆனந்த் சார் சொல்ல பேச்செல்லாம் கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கலாம் நான் சொல்லவே இல்லை. வினோத் சாருமே அதை வந்து கேட்கவும் இல்லை. ஸோ நான் வந்து டைரக்டா உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு ஒரு 2 months சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒர்க் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் வீடியோ எல்லாம் வந்து நீங்க பாத்திருக்கீங்க. ஸோ இப்படிதான் நான் வந்து இந்த சேனல் உள்ள வந்தேன். நிறைய பேர் கேட்டீங்க என்ன ரெஃபரன்ஸ் மூலமா உள்ள பண்ணீங்க, உங்களை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் எடுத்தாங்களே. அந்த டைம்ல நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கேன் அந்த கம்பெனிக்கு ஆஸ் எ சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா. அந்த டைம்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன்லாம் தெரியல. அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கம்பெனில செலக்ட் ஆயிட்டோம். ஸோ யூடியூப் கம்பெனி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் யூடியூப்லயே செலக்ட் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படிதான் நான் அந்த கம்பெனில போனேன். ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் உள்ள போனேன். ஸோ இப்படிதான் இருந்துச்சு இன்டர்வியூ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனல் தெரியவே தான் நான் வந்து ஈஸியா உள்ள என்னால அப்ளை பண்ணி உள்ள போக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சேனல் நான் முன்னாடில இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் தான். நான் வந்து இந்த கேஷவ் வந்து ஆனந்த் சாரோட செக்மெண்ட் வந்து பார்த்திருக்கேன். ஸோ அப்போ அந்த கேஷவ் ப்ரோ பண்ண செக்மெண்ட்லாம் நல்லா சூப்பரா எங்கேஜிங்கா இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு பையன் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி நானும் பாக்குறேன். சரி என்ன மாதிரியே தப்பு பண்றான், அந்த அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல வைக்கிறதா என்னையே திட்டுற மாதிரி இருந்துச்சு. நானும் அப்படியே ஓகே நம்மளே எதே தப்பு தான் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிரியேட் ஆச்சு. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட பீரிச் வீடியோவே இதுதான் இருக்கும். நான் இதுதான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலையும். அண்ட் தென் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லியிருக்க மாட்டேன். நான் உள்ள வந்ததுக்கான ரீசன் என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ஷேர் மார்க்கெட் கத்துக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்லேயே கத்துக்கிட்டு தான் இந்த ஆஃபீஸ் உள்ள வந்தேன். பட் ஆனால் யாருக்கும் தெரியாது. ஒரு 2 months 3 months அப்புறம் ஆஃபீஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாண்டி சும்மா இருக்கிறத பார்த்தாங்க. என்ன கத்துறீங்க அப்படின்னாங்க. நான் எல்லாமே கத்துக்கிறது ரெடினா அப்புறம் எடிட்டிங் அண்ட் தென் கேமரா டீம் அண்ட் தென் எல்லா டீம் கூட கொலாபரேட் பண்ணிட்டு லாஸ்டா தான் வீடியோ உள்ள போய் உட்காந்தேன். ஸோ அந்த வீடியோ செட் ஆயிடுச்சு. மற்ற இதுவெல்லாம் நான் வந்து லீவ் எடுத்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். சரி ஓகே உள்ள வந்ததை சொல்லியாச்சு. சரி ஏன் நீங்க இப்ப வெளியே வந்தீங்க அப்படின்ற கேள்வி வரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இன்டர்வியூ பண்ணும் போது வினோத் சார் கிட்ட நாங்க பேசும்போது அவர் சொன்னது, இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற ரோல் வந்து ரொம்ப கம்மி தான். நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்க. ஸோ நீங்க எல்லாருக்குமே வந்து 2 years தான் நாங்க வந்து சான்ஸ் தருவோம். ஸோ இங்க வந்து கத்துக்கிட்டு அடுத்த கம்பெனி வெளி கம்பெனி நல்லா போயிடணும் அப்படின்றதான் அவங்களோட ஏமா இருந்தது. அண்ட் தென் என்னையுமே இதை தான் சொல்லி எடுத்தாங்க. அண்ட் தென் அங்க இருக்க எல்லாருமே அதுதான் சொல்லி எடுப்பாங்க. லைக் என்ன மாதிரி ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம். ஸோ அந்த 2 years எனக்கு தேவைப்படுச்சானா தேவைப்படலை. ஏன்னா நான் பேசிக்காவே அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஸோ அங்கேயும் அதே லேர்னிங் தான் வந்து இருந்தது. பட் என்ன ஒன்று கூட உட்காந்து லேர்ன் பண்றோம்.
எனக்கு 1 இயர்ல நீங்க வந்து போதுமானதா இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த மீடியா செட் ஆகுமா செட் ஆகாதான்ற டைலாமா வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் தென் ஏஐயும் வந்து ஃபாஸ்டா உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே நடக்கிறதும் நம்ம எல்லாரும் பாக்குறோம். சரி ஓகே, அப்ப ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ற டவுட்லாம் எனக்கு இல்ல. நம்ம ஏஐ வந்து கத்துக்கலாமே அப்படி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆச்சு. சரி ஓகே, அப்படி ஏஐ கத்துக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏஐ கத்துக்கலாம்னு வந்தேன். ஏஐ கத்துக்கிறோம் அப்படின்னா ஃபுல் டைமா அதை கத்துக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிளானா இருந்தது. அண்ட் தென் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்றோம். அண்ட் தென் நான் அங்க மல்டிபிள் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணும்போது எது என் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா நான் வீடியோ ஜாக்கியாவும் வந்து ஒர்க் பண்றேன். அண்ட் தென் கண்டென்ட் கிரியேட்டராகவும் ஒர்க் பண்றேன். கண்டென்ட் ரைட்டிங்லயும் இருக்கேன். அண்ட் தென் ஷேர் மார்க்கெட் ரிசர்ச்சும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடிட்டிங் டீம் கூட கொலாபரேட் பண்றேன். ஸோ எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் தென் தமிழ் டைப்பிங் உள்ளே உள்ள போனேன். சரி, எல்லா மல்டிபிள் சோர்ஸஸையும் வந்து நம்ம கத்துக்கிட்டோம். பட் எது என்னோட ஸ்ட்ரீம் அப்படின்றது லாஸ்டா ஃபைனல் இயர் பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்னோட ஸ்ட்ரீம் எதுன்னு எனக்கே வந்து டவுட் ஆயிருந்துச்சு. சரி, நான் வந்து உண்மையாவே வந்து நான் வீடியோ ஜாக்கி தானா, இல்ல உண்மையாவே நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் தானா அப்படின்ற டைலாமெல்லாம் வந்து கிரியேட் ஆரம்பிச்சு. மல்டிபிள் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, பட் எது என்னோட மெயின் ஸ்ட்ரீம்னு தெரியாம ஒரு இருந்த காரணத்தினால அந்த டைலாமா வந்து கிரியேட் ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைம்ல தான் வீடியோ பண்றதும் வந்து ஸ்டாப் பண்ணோம். அண்ட் தென் யூஎஸ் மார்க்கெட் பத்தி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது எனக்கு யூஎஸ் மார்க்கெட் கத்துக்கிறதுக்கு பெருசா அந்த டைம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல நான் அந்த டைலாமால வந்து சிக்கிட்டேன். சரி ஓகே, ஷேர் மார்க்கெட்ல தான் நம்ம போறோம் அப்படின்ற டவுட்ல வந்து சிக்கிட்டேன். சரி, இப்போ வந்து ஒரு மாதிரி டைலாமால இருக்கும் போதே அடுத்து என்ன பண்ணலாம்னும் போது ஏஐ படிக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. ஸோ அந்த டைம்ல ஏஐன்னு பார்க்கும்போது நிறைய கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஏஐல நானும் ChatGPT இதெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் அந்த சாரே வந்து சொல்லியிருப்பாரு. நான் எப்படி அதை வச்சு ஸ்டாக் ரிசர்ச் பண்றதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். சரி ஓகே, இந்த ஏஐன்றத வேற மாதிரி நம்ம எப்படி மணி லேர்னிங் எடுத்து போகலாம். ஏன் அப்படின்னா ஏஐ டேட்டா சயின்ஸ் நான் பார்க்கும்போது அவங்களோட எல்பிஎஸ், அவங்களோட சேலரி ரேஞ்சில் அதிகமா இருந்தது. ஸோ பேசிக்கான லேர்னிங் ஃபினான்ஸ்ன்றது நம்ம கத்துக்கிட்டாச்சு. ஸோ காசு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே காசு எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது இங்க வந்து கத்துக்கிட்டாச்சு. தென் முன்னாடியே வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இங்க ஈஸியா கத்துக்கிட்டு வர்றதுக்கு. ஸோ பேசிக்ஸ் அங்க முன்னாடி வீடியோல கத்துக்கிட்டேன். அண்ட் தென் இங்க இன்டெப்தாவும் கத்துக்கிட்டேன். சரி, இப்போ பேசிக் ஃபினான்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. பட் இப்போ மணி வந்து மேக் பண்ணல. மணி மேக் பண்ணா என்ன பண்ணலான்றதை கத்துக்கிட்டேன். சரி, இப்போ மணி மேக் பண்ணலாம் அப்படின்றதான் ஐடியாவா இருந்துச்சு. நம்ம இங்க கத்துக்கிட்டாச்சு. பட் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஓகே, இன்னும் நம்ம வந்து இன்ஜினியரிங்கா இருக்கு, இன்னும் நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியுது. அண்ட் தென் நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் இருக்கிறத மீட் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பேக்கேஜ்ல இருக்காங்க. சரி ஓகே, அப்ப டேட்டா சயின்ஸ் போகலாம், இல்ல அப்படின்னா எம்எல் பண்ணலாம், இல்ல எஸ்கியூஎல் இந்த மாதிரி வந்து வச்சு பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்துச்சு. இல்ல அப்படின்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இருக்கேன். ஏஐல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன கோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி அதை பண்ணலாமா அப்படின்ற ஐடியா வந்து கிரியேட் ஆகுது. சரி, எல்லாமே வந்து ஐடியாஸா தான் இருக்கு. அடுத்த ஸ்ட்ரீம் லைன் எது அப்படின்றது வந்து டவுட்டாவே இருந்துச்சு. அடுத்த வேலையை பார்க்கலாமா, இல்ல ஏஐ பண்ணலாமா, இல்ல யூடியூப் சேனல் செப்பரேட்டா ஸ்டார்ட் பண்ணலாமா. ஏன்னா எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேசலாமா அப்படின்லாம் சொல்லிட்டே நம்ம கிரியேட் ஆச்சு. அந்த டைம்ல வந்து சரி ஓகே, யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் நான் அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவ்வளவுதான் வந்து அங்க நடந்தது. ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ அங்க ஸ்மூத்தான ஒரு ஜெர்னி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ வெளியே வரும்போது இதான் ரீசனா இருந்துச்சு. ஏன் அதை வந்து ஓப்பனா பேச முடியல அப்படின்னா நான் அதை வெளியே வரலாமா வேளாமான்றது அங்க ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அண்ட் தென் அந்த டைம்ல யூஎஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பேசுற மாதிரியான சூழ்நிலை வந்து கிரியேட் ஆச்சு. யூஎஸ் ஸ்டாக்ஸ் பேசுறதை தாண்டியும் தமிழ்ல வந்து வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அந்த டைம்ல இந்த டைலாமா எல்லாம் கிரியேட் ஆகும் போது இப்போ நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் என்னோட கரியர் இதுவான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானா எடுத்த டிசிஷன் தான் ஃபுல்லாவே. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நானே சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி வெளியே போறேன், ஏஐ படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால அதுதான் சார் சொன்னது வந்து உண்மையான ரீசனா இருந்துச்சு. அந்த நான் வெளியே போய் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம்னது அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிச்சா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இதை தாண்டி வேற எந்த ரீசனுமே கிடையாது. நீங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டீங்க என்ன நடந்துச்சு வாட் ஹேப்பன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ சரி, வெளியே போயிட்டு வேற எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுதான். ஏன்னா இது வந்து ட்ரை பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கு. இப்போ நான் இருக்கிற ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா இப்போ இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபெயிலியர் ஆகுதா, ஃபெயிலியர் ஆகிட்டோம். அண்ட் தென் இப்போ இது திடீர்னு ஏஐ படிக்கிறமா, ஏஐ படிச்சு பார்க்கலாம், அது ஃபெயிலியர் ஆகட்டும். ஏன்னா நான் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா வந்து இல்ல. எந்த மாதிரினா ஒர்க் வைஸா சொல்றேன். ஸோ ஒர்க் வைஸாவும் சரி, சேலரி வைஸாவும் சரி ஸ்டேபிளா இல்ல. ஸோ ஏன்னா ஸ்டேபிளா இருந்தா தான் ஏதோ ஒரு லாஸ் பண்றோமோன்ற மாதிரி ஒரு பயம் கேட்டோம். நான் ஸ்டேபிளா இல்லாத போது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஃப்ரீலான்ஸும் வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜஸா இருக்கு. ஸோ இப்போ கரண்டா ஐடியாஸ் என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டால என்ன பண்ணமோ அதே வந்து யூடியூப்ல பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஐடியா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த போஸ்டர் டிசைன், கான்டென்ட் கிரியேஷன் சைடு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம உள்ள போகலாம், இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அண்ட் தென் ஏஐயும் வந்து கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்போது ஏஐ கோர்ஸ் வந்து எதுல எடுக்கலாம் அப்படின்றதா இப்போ கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ டேட்டா சயின்ஸ் போலாமா, இல்ல அப்படின்னா வேற எதனா ஒரு கொஸ்டின் போலாமா, இல்ல ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து இருக்கு. பட் இப்போ கோர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் இன்னொரு மேட்டர் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ நான் வெளியே வரும்போது நான் வெளியே போய் படிக்க போறேன், ஏஐ தான் படிக்க போறேன் போது சார் சைட்ல இருந்துமே சப்போர்ட் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ சார் ஆனந்த் எல்லாம் சேர்ந்து வந்து என்ன ஏஐ படிக்க போறேன், அதுக்கான ஃபண்டிங் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஐ நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஸ்டரால வந்து பண்றதா வந்து ஐடியா இருக்கு. ஸோ அது என்ன எடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த சேனல் எதை நோக்கி போக போகுது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் தென் வீடியோஸும் வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் தென் பிளாகிங் வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஐடியா
ஐடியா இருக்கு, என்னென்ன வந்து சக்ஸஸ் ஆகும் தெரியல. எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ல தான் வந்து இருக்கும். ஸோ ஃபெயிலியர் ஆகட்டும், சக்ஸஸ் ஆகட்டும். ஸோ இதுதான் வந்து ரீசனா இருக்கு இந்த சேனல் விட்டு வெளியே வரதுக்கு. ஸோ நான் சேர்ந்ததையும் சொல்லிட்டேன், வெளியே வந்ததையும் சொல்லிட்டேன். ஸோ பேசிக்கா இந்த சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இருக்கிற ஸ்டாக் நியூஸஸ் அதெல்லாம் வந்து அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்க எதனா கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் இருக்க நியூஸஸ் எல்லாம் வந்து எப்படி கேதர் பண்றோம், இந்த மாதிரி பேசிக்கான அப்டேட்ஸ் நான் என்ன இன்ஸ்டாகிராம்ல பண்ணணும் அதை தான் இங்கேயும் பண்ண போறேன். ஸோ இந்த சேனலுக்கும் மணி பேச்சுக்கு என்ன சம்பந்தம் இருக்கானா இதுக்கப்புறம் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனல்ல போட போற வீடியோஸ் எல்லாமே என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் நோக்கி தான் இருக்கும் போது, அந்த சேனல்ல இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே ஓன் பெர்ஸ்பெக்டிவ் தான். பட் பேக் எண்ட்ல வந்து அந்த டீம் இருக்கிறதுனால யார் கிட்ட கேட்டு சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து கேட்டு வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே என்னோட பெர்ஸ்பெக்டிவா தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கும் அந்த சேனலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தனியா வந்துட்டோம். ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தனியா கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. ஃபுல்லாவே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து இருக்க போது. உங்களோட கேள்விகளுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாவை தான் நம்ம வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஸோ நியூஸ் என்ன வருதோ அதெல்லாம் எடுத்து அப்டேட்டா பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ முடிஞ்சா டெய்லி வீடியோ பார்க்கலாம். டெய்லி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டெய்லி வந்து வீடியோ போட்டுடலாம். அது எவ்வளவு நேரம் போட போறோம் அப்படின்னா வந்து ஐடியா இல்லை. ஸோ இப்போ கரண்டா இருக்க மைண்ட் செட் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணுவோம், நிறைய ஃபெயில் பண்ணுவோம். ஏன்னா இந்த டைம் தான் வந்து ஃபெயிலியர் பண்றதுக்கான ஒரு கரெக்டான டைமா இருக்கு. ஸ்கோர் பண்றதுக்கும் நிறைய டைமும் இப்பதான் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் போக கமிட்மெண்ட் அதிகமாயிடும். அண்ட் தென் நான் ஒரு லெவல் சேலரி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அங்கிருந்து கீழே இறங்கி வர மனசு வராது. இப்போதைக்கு இருக்கிற போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், மைண்ட் லெவல்ல வந்து ப்ரிப்பேரா இருக்கும். ஸோ அதனால அப்படியே ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்றதான் வந்து ஐடியாவா இருக்கு. ஸோ இதுதான் ஓவராலா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்றது நீங்களே சொல்லுங்க. ஸோ எல்லா ஷேர் மார்க்கெட் பத்தி ஏன் வீடியோஸ் வரல, அப்டேட்ஸ் வரல அப்படின்னு தான் கேட்டீங்க. ஸோ அதோட அப்டேட்ஸும் வந்து பண்ணலாம். அதை தாண்டி வேற எதனா பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ.